வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்திவீச்சு. இன்று செய்திவீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கை தீவின் அரசியல் களத்தில் ஈழத்தமிழினம் சார்ந்த சில அரசியல் இலக்குகளுக்குரிய வடிவமைப்பு என்ற வகையில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் பேசுபொருளை உருவாக்கி வரும் நிலையில் பொது வேட்பாளர் என்ற இந்த புள்ளி மீண்டும் பிரகாசம் அடைய வைக்கும் தோற்றப்பாடுகள் வெளிப்படுத்தப்படுகின்றன. ஈழத்தமிழர்களின் அரசியல் பரப்பில் இவ்வாறான ஒரு தோற்றப்பாடு வெளிப்படுத்தப்படும் நிலையில் இந்திய பிரியனரை தமக்கு என வளைத்தெடுக்கும் காரிய சித்திகளில் ஈடுபட தென்னிலங்கையில் உள்ள ஸ்ரீலங்காவின் அரசியல் தலைகளும் பரபரத்துக் கொள்கின்றன. இதனால் இந்திய பிரியனர் வீட்டில் எதிர்வரும் 8ஆம் தேதி, அதாவது நாளை மறுதினம் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு மீண்டும் நரேந்திர மோடி பிரதமராக பொறுப்பேற்கும் விழாவில் பங்கெடுக்க ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி ரணில் விக்ரமசிங்கவும் பயணப்பட்டியை கட்டவுள்ளார். பெரியண்ணர் வீட்டில் நரேந்திர மோடியின் பாரதிய ஜனதா கட்சிக்கு தனித்து ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 272 நாடாளுமன்ற ஆசனங்கள் கிட்டவில்லை என்றாலும் கூட்டணி கட்சிகளுடன் மீண்டும் பாஜகவின் ஆட்சி அமையப் போகிறது. இந்த ஆட்சியை உருவாக்கும் வகையில் நரேந்திர மோடியின் இல்லத்தில் நேற்று மாலை நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் பாஜக தமக்குரிய 8ஆம் இலக்க ராசியின் அடிப்படையில் 8ஆம் தேதி இரவு 8 மணிக்கு மோடியின் பதவியேற்பு நிகழ்வுக்கு திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டமிடலின் அடிப்படையில் நாளை மறுதினம் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்க உள்ள நரேந்திர மோடி இதுவரை இந்தியாவில் 3 முறை பிரதமராக பதவி வகித்த ஒரே தலைவர் என்ற பதிவை கொண்டுள்ள சுதந்திர இந்தியாவின் முதலாவது பிரதமர் நேருவின் பதிவை மோடியும் பங்கு போட உள்ளார். பாக்கு நீரிணையின் அக்கறையில் இவ்வாறான ஒரு நிலை எழுந்ததும் இந்திய பெரியனர் வீட்டில் மீண்டும் பாஜக ஆட்சி வருகின்றது என்றவுடன் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி தேர்தல் களத்தில் இறங்கும் நட்சத்திர வேட்பாளர்களும் தமது டெல்லி சுருதியை உடனடியாகவே வெளிப்படுத்திக் கொண்டனர். இந்த வெளிப்படுத்தலில் பிரதமர் மோடியின் பதவியேற்புக்காக செல்லவுள்ள ரணிலின் பயணமும் அடங்கிக் கொள்கிறது. இந்தியாவில் மீண்டும் பாஜகவின் கூட்டணி ஆட்சி என தெரிந்தவுடன் மோடிக்கு விழுந்தடித்து தொலைபேசி செய்த முகங்களில் ரணில் விக்ரமசிங்கவின் முகத்துக்கு முன்னுரிமை உள்ளது. ரணிலுக்கும் மோடிக்கும் இடையில் நடந்த இந்த தொலைபேசி உரையாடலில் இந்திய பிரியனரின் அயலவருக்கு முன்னுரிமையில் இப்போதும் ஸ்ரீலங்கா சின்னத்தம்பிக்கு உசத்தியான ஒரு இடம் வழங்கப்படும் என்ற உறுதியை வழங்கிய மோடி அப்படியே இந்திய பிரியனரின் சாகல் கடல் உறவும் இலங்கையில் உறுதியாக தொடரும் என்றார். அதாவது இலங்கை தீவிலிருந்து சீனாவை தூர வைக்கும் வகையிலான சூட்சுமங்களை உள்ளடக்கிய சாகர் திட்டத்தில் பெரியண்ணரின் அக்கறையில் இருந்து எப்போதுமே வெளிப்படும் என்பது இந்த செய்தி. இதன் பின்னர் தான் மோடியின் பதவியேற்பு விழாவில் ரணில் பங்கெடுக்கும் திட்டம் பகிரங்கமானது. அந்த வகையில் கடந்த வருடம் ஜூலை மாதத்தில் டெல்லிக்கு பயணப்பட்டு மோடியுடன் பேசிய ரணில் விக்ரமசிங்க மீண்டும் இந்த வார இறுதியில் அங்கு பயணம் செய்ய உள்ளார். இதற்கிடையே இந்தியாவில் மீண்டும் மோடி ஆட்சி வருவதால் அதனை மையப்படுத்தி ஸ்ரீலங்காவின் ஸ்ரீ ஜெயவர்தனபுர நாடாளுமன்ற அரங்கும் தனது சுருதியை வெளிப்படுத்திக் கொண்டது. ஸ்ரீலங்கா பிரதமர் தினேஷ் குணவர்தனாவும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவும் அடுத்தடுத்து டெல்லியை நோக்கி வாழ்த்து பாடினர். அதிலும் சஜித் ஒருபடி மேலே போய் ஐநா பாதுகாப்பு பேரவையில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்புரிமை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்து இந்தியாவுக்கு இவ்வாறான தகுதி கிட்ட தமது நாடாளுமன்றத்தின் முழுமையான ஆசீர்வாதமும் கிட்டிக் கொள்ளும் என்றார். ஐநா பாதுகாப்பு பேரவையில் இந்திய பெரியனருக்கு நிரந்தர உறுப்புரிமையை கூறும் சஜித்தின் விருப்பத்தின் உள்ளுடனில் எதிர்காலத்தை மையப்படுத்திய சில விஷயதானங்கள் உள்ளதை மறக்க முடியாது. ஆக மொத்தம் பதவியேற்பு விழாவுக்கு செல்லும் முதலாவது வெளிநாட்டு தலைவர் என்ற பதிவை ஏற்படுத்திய ரணில் விக்ரமசிங்கவின் நகர்வும், அதேபோல மோடியின் வெற்றிக்கு விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்ட பிரதமர் தினேஷ் குணவர்தனாவின் நகர்வும், அதேபோல UN செக்யூரிட்டி கவுன்சிலில், அதாவது ஐநா பாதுகாப்பு பேரவையில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்புரிமை கோரும் சஜித்தின் நகர்வும் சில இலக்குகளை கொண்டது. இதில் தினேஷ் குணவர்தனாவை தவிர்த்து விட்டு நோக்கினால் ரணில் ஆகட்டும் இல்லையென்றால் சஜித் ஆகட்டும் இருவருமே எதிர்வரும் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் இறங்க உள்ள நட்சத்திர வேட்பாளர்களின் பட்டியலில் இருப்பதால் இவர்கள் இருவருமே இந்திய பிரியனரை வளைத்து எடுக்க சில நகர்வுகளை செய்வதும் தெரிகிறது. இவ்வாறான ஒரு நிலையில் இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய இன்னொரு தென்னிலங்கை நட்சத்திர வேட்பாளரான அனுரகுமார திசாநாயக்காவின் மோடியின் 3ஆம் தவணை ஆட்சிக்குரிய அசைவு எதிர்நோக்கப்படுகின்றது. இவ்வாறாக தென்னிலங்கையின் டெல்லி சுருதி வெளிப்பட தமிழர் தாயகத்தின் அரசியல் களத்தில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற புள்ளி மீண்டும் பிரகாசம் அடைவதான ஒரு தோற்றப்பாடு உருவாக்கப்படுகின்றது.
ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் தெற்கில் இருந்து களமிறங்கும் சிங்கள வேட்பாளருக்கு 50% வாக்குகள் கிட்டுவதை தடுத்து அதன் மூலம் தமிழர்கள் சார்ந்த பேரம் பேசல்களை முன்னெடுப்பதற்கும் அதே சமகாலத்தில் ஈழத்தமிழினத்தின் அரசியல் அபிலாஷைகளை உலகத்துக்கு காட்டவும் தமிழ் பொது வேட்பாளர் அடையாளம் அவசியம் என்ற காரண காரியங்கள் கூறப்பட்டாலும் இந்த கருத்தியலை கடுமையாக ஊடறுக்கும் வகையில் சுமந்திரன் சக இராசம்பந்தன் பாணி எதிர் லாவணிகளும் வந்தன. இதனால் தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவு எதிர் லாவணிகள் சூடுபிடிக்க செய்தன. நேற்றும் கூட தமிழர் தரப்பிலிருந்து பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிரானது என சுமந்திரன் குறிப்பிட்டார். ஆனால் அவர் அவ்வாறாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பதத்தை பயன்படுத்தினாலும் அதே கூட்டமைப்பின் கட்டமைப்பில் உள்ள ஏனைய பங்காளி கட்சிகள் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்துக்கு ஆதரவு வழங்கிக் கொள்வது இன்னொரு விடயம். ஆகையால் சுமந்திரன் கூட்டமைப்பு சார்ந்து இந்த கருத்தை சொன்னாலும் உண்மையில் தமிழரசு கட்சி சார்ந்ததாகவே அவரது கருத்தை எடுக்க வேண்டும். ஆனால் அதற்குள்ளும் ஒரு சிக்கல் இருக்கின்றது. தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய சிவஞானம் ஸ்ரீதரன் பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் இப்போதைக்கு ஆதரவு நிலையில் உள்ளதான தோற்றப்பாட்டை வெளிப்படுத்திக் கொள்கிறார். இவ்வாறான ஒரு பின்னணியில் தான் எதிர்வரும் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் தென்னிலங்கையில் இருந்து களமிறங்கிக் கொள்ளும் அனைத்து வேட்பாளர்களுடனும் தமது தரப்பு கலந்துரையாடிய பின்னரே யாருக்கு ஆதரவு என்ற விடயத்தை தீர்மானிக்கும் எனவும் சுமந்திரன் கூறுகிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதாவது தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவளிக்கும் என ஐக்கிய மக்கள் சக்தி உரிமை கோரிக்கொள்வது குறித்து குறிப்பிட்ட சுமந்திரன் தமது தரப்பு சஜித்தை ஆதரிப்பதாக கூறப்படுவது ஒரு கனவு நிலை என்றார். அத்துடன் ரணில் விக்ரமசிங்க முன்னெடுக்கும் காணி பகிர்வு திட்டத்தை வரவேற்பதன் ஊடாக மறைமுகமாக சுமந்திரன் ரணில் ஆதரவு நிலை எடுக்கின்றாரா என்ற சூசக செய்தியும் நேற்று அவரது சொல்லாடல்களில் வெளிப்பட்டது. தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை அண்மையில் ரணில் விக்ரமசிங்க யாழில் வைத்து எள்ளல் செய்தமை நினைவூட்டத்தக்க ஒரு விடயம். பொது வேட்பாளர் ஒருவரை தமிழர்கள் தேடிக்கொள்வது கஷ்டம் என குறிப்பிட்ட ரணில் தமிழ் தேசிய கட்சிகளின் அரசியல் பலவீனத்தை சற்று உரசி தென்னிலங்கை தரப்புக்கு சற்று உற்சாகத்தை ஊட்டிய நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிரானது என சுமந்திரனும் கூறுகிறார். ஆனால் சுமந்திரன் எதிர்த்தாலும் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் இப்போது மீண்டும் உற்சாகப்படுத்தலுக்கு உள்ளாக்கப்படுவதான தோற்றப்பாடு உருவாக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த விடயத்தில் தமிழ் குடிசார் சமூகம் நேற்று மீண்டும் யாழ்ப்பாணத்தில் கூடியிருந்தது. இதுவரை தமது தரப்பு வடக்கு கிழக்கு குடிசார் அமைப்புகளின் கூட்டு இணைவு என்று அழைக்கப்பட்ட நிலையில் இனிமேல் தமது அமைப்பு தமிழ் மக்கள் பொதுச்சபை என அழைக்கப்படும் என இந்த கூட்டத்தில் பிரகடனம் ஒன்று விடுக்கப்பட்டது. புதிய அடையாளத்தை பெற்ற தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கு 9 உறுப்பினர்களை கொண்ட வழிகாட்டல் குழுவும் 25 உறுப்பினர்களை உள்ளடக்கிய தலைமை ஒருங்கிணைப்பு குழுவும் நேற்று தெரிவு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் தமிழ் அரசியல் கட்சிகள் தங்களது முடிவுகளை அதிகாரபூர்வமாக பகிரங்கப்படுத்திய பின்னர் புரிந்துணர்வு அடிப்படையில் ஒரு பொது கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கி செயற்படுவது எனவும் இந்த சந்திப்பில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்துருவாக்கத்துக்கு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கமும் புளட் ஆகிய ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணியும் இந்த வாரம் ஆதரவு தெரிவித்த நிலையில் தமிழ் மக்கள் பொதுச்சபை என்ற புதிய கட்டமைப்பும் அறிமுகமாக்கப்பட்டுள்ளது. தற்போது தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் மீண்டும் உற்சாகப்படுத்தப்பட்டாலும் இந்த நகர்வின் பின்னால் உள்ள நியாயத்தன்மை குறித்த பேசுபொருள் உலாவிடப்பட்டாலும் ஈழத் தமிழினம் சார்ந்த தேசிய பரப்பு நகர்வாக இந்த விடயம் முன்னகர்த்தி செல்லப்படுவதற்குரிய சரக்கு கட்டைகள் இன்னமும் இருக்கத்தான் செய்கின்றன. இதற்கு அப்பால் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் இறுதியில் புஸ்வானமாகும் என்ற கெவிழி சொல்லுதல்களும் இன்னும் தீவிரமாக ஒலிக்கத்தான் செய்கின்றன. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் மனித குலத்தின் மீது ஒரு காலத்தில் ஜெர்மனியிலிருந்து செயற்பட்ட ஹிட்லரின் நாசிகள் மேற்கொண்ட ஒடுக்குமுறையை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் 80 ஆண்டுகளுக்கு முன்னர் நேச நாடுகளின் அணி பிரான்சின் நோமண்டி கடற்கரையில் மேற்கொண்ட மிகப்பெரிய தரையிறக்கம் இன்று டி-டேயின் 80வது ஆண்டு நிறைவாக நினைவு கூறப்படுகிறது. இந்த நினைவுகூரலின் பிரதான நிகழ்வுகள் பிரான்சின் ஒமாஹா கடற்கரையில் பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரனின் தலைமையில் இடம்பெற்றது. உலகின் போரியல் வரலாற்றில் இன்றளவும் மிகப்பெரிய நீர்வழி படையெடுப்பாக பதிவு பெற்ற இந்த வரலாற்று தரையிறக்க நிகழ்வில் அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடன், பிரித்தானிய மன்னர் சார்ல்ஸ், பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனாக், ஜெர்மன் சான்சலர் ஒலாஃப் ஸ்கோல்ஸ், கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உட்பட்ட மேற்குலக தலைவர்கள் பங்கெடுக்க ஒடுக்குமுறை ஒழிப்பை உலகத் தலைவர்கள் நினைவு கூர்ந்த இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு புறத்தில் காசாவில் வாழும் அப்பாவிகள் மீதான ஒடுக்குமுறை தாக்குதல்களை இஸ்ரேல் தொடுத்திருந்தது. அந்த வகையில்
மத்திய காசாவில் நூற்றுக்கணக்கான இடம்பெயர்ந்த பலஸ்தீன மக்கள் நிரம்பியிருந்த ஐக்கிய நாடுகள் சபை நடத்தும் பாடசாலை ஒன்றின் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 27 அப்பாவிகள் கொல்லப்பட்டனர். இஸ்ரேல் பலஸ்தீன மக்கள் மீது நடத்தி வரும் தாக்குதல்களும் மனிதகுலத்தின் மீதான ஒரு ஒடுக்குமுறை தாக்குதல்களாக பதிவு பெற்றாலும் நோர்மண்டியில் கூடிய தலைவர்கள் இந்த குரூரங்களை கண்டும் காணாதவர்களாக 80ஆம் ஆண்டு D-Day-யை நினைவு கூர்ந்தனர். நாசி ஜெர்மனியின் தோல்விக்கு இந்த நோர்மண்டி தரையிறக்கம் முக்கிய பங்களிப்பை வழங்கிய நிலையில் இந்த நிகழ்வில் பங்கெடுத்த மேற்குலக தலைவர்கள் இதனை மையப்படுத்தி ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு பெரிய புவிசார் அரசியல் ஆட்டத்தை ஒரு கூட்டமாக நடத்தினர். அந்த வகையில் பிரெஞ்சு அரசு தலைவரின் எலிசே மாளிகையில் அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடனும் உக்ரைனிய அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியும் மீண்டும் ஒரு முறை சந்தித்து பேசிக் கொண்டனர். ஆனால் 2ஆம் உலகப் போரின் போது ரஷ்ய மக்கள் செய்த தியாகம் இந்த முறை D-Day நினைவு நிகழ்வுகளில் விளாடிமிர் புட்டினின் வெறுப்பு காரணமாக மேற்குலகத்தால் மறக்கடிக்கப்பட்ட பதிவும் உருவாகியுள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் காரணமாக இன்றைய D-Day நிகழ்வுகளுக்கு ரஷ்யா அழைக்கப்படவில்லை. இந்த அவமதிப்பு சீற்றத்திற்கு ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினும் ஒரு பதிலடியை வழங்கியுள்ளார். அந்த வகையில் மேற்குலக இலக்குகளை தாக்கும் வகையில் ரஷ்யாவும் சில நாடுகளை ஆயுததாரிகளாக்க முடியும் என்ற ஒரு எச்சரிக்கை விளாடிமிர் புட்டினிடமிருந்து வெளிப்பட்டுள்ளது. ரஷ்யாவை தாக்க மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு நீண்ட தூர ஆயுதங்களை வழங்கிய நகர்வுக்கும் அதேபோல ரஷ்ய எல்லைக்குள் உக்ரைன் தாக்குதல்களை நடத்தி கொள்ள அமெரிக்கா உட்பட்ட மேற்குலக நாடுகள் அதற்கு பச்சை கொடி காட்டிய நகர்வுக்கும் பதிலடியாக புட்டினின் இந்த நிலைப்பாடு வெளிப்பட்டது. ரஷ்ய பிரதேசத்தை தாக்கி ரஷ்ய மக்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்க யாராவது நினைத்தால் மேற்குலக இலக்குகளை தாக்கும் ஆயுதங்களை வழங்க ரஷ்யாவுக்கும் உரிமை உள்ளது என அவர்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும் என குறிப்பிட்ட புட்டின் ரஷ்யா சில நாடுகளுக்கு ஆயுதங்களை வழங்குவது குறித்து யோசிக்க உள்ளதாக கூறினார். ஆனால் அவ்வாறாக ரஷ்யா ஆயுதங்களை வழங்க திட்டமிடும் நாடுகள் குறித்து சுட்டிப்பான விவரங்களை புட்டின் வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை. அத்துடன் ரஷ்யா ஒருபோதும் அணு ஆயுதங்களை பயன்படுத்தாதென மேற்குலகம் கருதுவது தவறு என்றும் புட்டின் எச்சரிக்கை விடுத்தார். சில காரணங்களால் ரஷ்யா அணு ஆயுதங்களை ஒருபோதும் பயன்படுத்தாது என மேற்குலக நாடுகள் நம்பிக்கொண்டாலும் ரஷ்யா தனது இறையாண்மைக்கும் பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கும் அச்சுறுத்தலை எதிர்கொண்டால் அதனிடம் உள்ள அனைத்து வழிகளையும் அது பயன்படுத்திக் கொள்ளுவது சாத்தியம் எனவும் இந்த வழிகளில் அணு ஆயுத தாக்குதலும் ஒரு வழி எனவும் புட்டின் குறிப்பிட்டமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இவைதான் IBC தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள்.